தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகள் குறித்த சந்தேகத்திற்கு 14417 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் நிலையில் மாணவர்களுக்கான மனநல ஆலோசனை எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 14416 104 என்ற எண்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். நடப்பு ஆண்டு காரிப் பருவத்திற்கு தேவையான உரங்களை வழங்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். யூரியா மற்றும் DAP போன்றவை தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என பிரதமரிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாளை புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் பொறுப்பு ஆளுநர் RV அர்லேக்கர் இன்று சென்னை வருகிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் தற்போது 9 அமைச்சர்கள் உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் பதவி வழங்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் மருந்து விற்பனையை கண்டித்து மருந்தகங்கள் இன்று ஒருநாள் கடை அடைப்பு போராட்டம் அறிவித்துள்ளன. அவசர மருந்து தேவையை உறுதி செய்ய அனைத்து மாவட்டங்களிலும் தலா 2 மருந்து ஆய்வாளர்களை தமிழக அரசு நியமித்துள்ளது. மெடிக்கல்களை மூடும் போராட்டத்தின் எதிரொலியாக தமிழக அரசு சார்பில் அவசர மருந்து சேவைக்கான உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டுள்ள எண்கள் மூலம் கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் மருந்து கட்டுப்பாடு இயக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5000 மருந்தகங்கள் இன்று திறந்திருக்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க மருந்தகங்களும் திறந்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். எவ்வித முறைகேடுகளுக்கும் இடமளிக்காமல் 100% நேர்மையான முறையில் நீட் தேர்வை நடத்த வேண்டும். நீட் மறுதேர்வுக்கான ஏற்பாடுகள் தொடர்பான உயர்நிலை கூட்டத்திற்கு பின் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உத்தரவிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாக்பூரில் 2 மாணவர்களின் வீடுகளில் CBI அதிரடி சோதனை நடத்தியது. சோதனையின் போது லேப்டாப், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாக்பூரில் 2 மாணவர்களின் வீடுகளில் CBI அதிரடி சோதனை நடத்தியது. சோதனையின் போது லேப்டாப், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. தாவேக ஆதரவாளர்கள் போலி செய்திகளை பரப்பியதாக வெளியான தகவலை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 75 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள் மற்றும் கழிவறைகள் உள்ளிட்டவற்றிற்காக 80,64 லட்சம் ரூபாயை ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. PM ஸ்ரீ திட்டத்தில் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறும் விவகாரத்தில் எந்தவித மறைமுக அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளாகவே மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்சார வாரியத்தில் சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 200 யூனிட் இலவச மின்சாரம் அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்துக்கு 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஸோ இந்த முழுமையாக இந்த மின்சார வாரியத்தை சீரமைச்சு இதை வந்து முற்றிலும் லாபகரமாக ஒரு நிறுவனமாக மாற்றி இதை முற்றிலும் மக்கள் பயனடையும் வகையில் மாற்றக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறியும் வகையில் புதிய திறன் ஆய்வு பிரிவு தொடங்கப்பட உள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள திறமையான வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த பிரிவு விரைவில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்தில் 3 போதைப் பொருள் தடுப்பு படை அமைத்து வடக்கு இணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு தனிப்படையும் உதவி ஆய்வாளர் தலைமையில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் பணம் பறிக்கும் இடைத்தரகர்களுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரரின் விண்ணப்பத்தை 2 வாரங்களில் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தலைமை செயலக பணியாளர்கள் சரியாக காலை 10 மணிக்கு பணிக்கு வர வேண்டும் என துறை வாரியாக வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் பலர் காலதாமதமாக பணிக்கு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
கரூர் சம்பவத்தில் பணியாற்றியவர்கள் உட்பட 19 காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 19 பேரை தெற்கு மற்றும் வடக்கு மண்டலங்களுக்கு மாற்றி காவல்துறை தலைமை இயக்குநரகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. புதுச்சேரியிலும் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஈரோடு, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவிக்காக சிலர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டதாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். இக்கட்டான சூழலில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தியதாக சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க இபிஎஸ்க்கு மனமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கு நமக்கு தேவை தமிழக வெற்றி கூட்டணியோடு கூட்டணி வையுங்கள் என்று அத்தனை பேரும் சொன்னோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சேர்ப்பதற்கு அவருக்கு மனமில்லை. அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் அளித்தால் தாவேகாவுக்கான ஆதரவு குறித்த முடிவை பரிசீலனை செய்வோம். தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே அதிமுக, திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ, அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். இளைஞர்களை தற்கூரி என கூறக்கூடாது என பாமக கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவுறுத்தியுள்ளார். இளைஞர்களை நம் பக்கம் திருப்ப வேண்டும் எனவும் பாமகவின் கொள்கையும் தாவேகாவின் கொள்கையும் 90% ஒன்றுதான் என்றும் தெரிவித்தார். நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூரி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக OS மணியன் கூறினார். நிர்வாகிகள் ஒற்றுமையுடன் செயல்பட இபிஎஸ் அறிவுறுத்தியதாகவும் பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து விவாதிக்கவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். வந்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள், வந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை குறித்து கருத்து சொல்லியிருக்கிறாரே தவிர வெளியே போயிருக்கவங்களை பற்றி ஏன் பேச போறாரு? அதை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுத்ததே தேர்தல் தோல்விக்கு முக்கிய காரணம் என சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். பிரிந்தவர்களை சேர்த்திருந்தால் இபிஎஸ் முதல்வராக இருப்பார் எனவும் அவர் கூறியுள்ளார். தங்கள் கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் தொடர் தோல்விக்கான காரணத்தை ஆராய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் அனைவரையும் கட்சி பதவிகளை நீக்குகிறீர்கள், கட்சியை விட்டு நீக்குகிறீர்கள், பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? நாங்க என்ன சொல்றோம்? தோல்வியை விவாதிங்க. ஏன், என்ன காரணம்? விவாதிக்க தான் சொல்றோம். ஆனா நான் விவாதிக்கவே மாட்டேன். அது எந்த விதத்தில் நியாயம்?
வீட்டில் வைத்து அரசு அதிகாரிகளை சந்தித்ததாக எழுந்த புகாருக்கு கவுண்டம்பாளையம் தாவேக எம்எல்ஏ கனிமொழி விளக்கம் அளித்துள்ளார். தன்னுடைய ஜோதிட அலுவலகத்தில்தான் அதிகாரிகளை சந்தித்ததாகவும் வீட்டில் வைத்து அதிகாரிகளை சந்திக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். என்கிட்ட இருந்து அந்த ஒரு அவமரியாதையோ மக்களுக்கோ மக்களுக்குன்னு கிடையாதுங்க, அரசு அதிகாரிகளுக்கும் சரி யாருக்குனாலும் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணவே மாட்டோங்க. இவ்வளோ பெரிய ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு தாக்கங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அதை மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். நீங்கள் அதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, இது என்னோட அலுவலகம் தான். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 19 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட உள்ளனர். 19 பேரை நீதிபதிகளாக்கும் பரிந்துரை பட்டியலுக்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. காரைக்கால் பேரளம் வழியாக 40 ஆண்டுகளுக்கு பின் இன்று முதல் மீண்டும் ரயில் சேவை தொடங்க உள்ளது. வேளாங்கண்ணி, நாகூர், திருநள்ளாறு என மும்மதங்களை இணைக்கும் ஒரே வழித்தடம் என்கிற சிறப்புடன் இந்த வழித்தடம் அமைந்துள்ளது. கோடை விடுமுறை நெரிசலை சமாளிக்க தமிழகம் முழுவதும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் மூலம் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு இங்கிலாந்து, ஐஸ்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து பேசினார். டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபெரெடெரிக்சன் உடனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பயங்கரவாத விவகாரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அதிரடி பேச்சு. நார்டிக் நாடுகளின் நிபுணத்துவத்துடன் இந்தியாவின் திறமைகள் இணையும் பசுமை தொழில்நுட்ப கூட்டமைப்பு குறித்து நார்வேயில் பிரதமர் மோடி பெருமிதம். ஒரு மாபெரும் பொருளாதார புயல் நாட்டை தாக்கவிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகம் தற்போது எண்ணெய், உரம் பற்றாக்குறையை நோக்கி செல்வதாக கூறியுள்ள அவர், இந்திய தொழிலாளர்கள், விவசாயிகள் கடுமையாக பாதிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமாக உதவாவிட்டாலும் முட்டுக்கட்டை போடுவதையும் நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மீது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாடியுள்ளார். ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி என்பது மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் காங்கிரஸ் தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு தடையாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் செப்டம்பர் மாதம் இந்தியா வருகிறார். செப்டம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் இந்தியாவில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கடுமையான வெப்ப அலை வீசியது. வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தாண்டிய நிலையில் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கேரளாவில் முதியோர்களின் நலனை பேணவும் புதிய நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் முதியோர் நலத்துறை என்ற புதிய தனித்துறை உருவாக்கப்பட்டுள்ளது. முதியோர் திட்டங்களை ஒருங்கிணைக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை. சபரிமலை கோவிலுக்கு அருகே ஹெலிகாப்டர் பறந்த விவகாரத்தில் புதிய திருப்பம். ஆகாயத்தில் இருந்தபடி ஐயப்பனை தரிசிக்க உயர் அதிகாரி திட்டம் போட்டது அம்பலம். தைவான் தேர்தல் விளம்பரத்தில் இந்திய கொடி மற்றும் சீக்கிய கலாச்சார அடையாளங்கள் அவமதிக்கப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சை சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தொழிலாளர்கள் வருகைக்கு எதிராக சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் இனவெறி கொண்ட விளம்பர பலகை வைத்ததற்கு கண்டனம் வலுத்துள்ளது. சண்டிகரில் கைக்குழந்தையுடன் நடந்து சென்று பெண்ணை கீழே தள்ளிவிட்டு செயின் பறிப்பு. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த துணிகர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.